திருச்சிற்றம்பலம். சித்தர் பாடல்களில் இன்று ஐயன் மெய்யகம் புகுந்தவாறு அது எங்கனே செய்யதெங்கு இளங்குறும்பை நீர் புகுந்த வண்ணமே. ஐயன் மெய்யகம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பதில்லையே. புரியுதுங்களா? அதாவது ஐயன் மெய்யகம் புகுந்தவாறு அது எங்கனே, நம்ம உடம்புக்குள்ளே, நம்ம ஜீவனுக்குள்ளே, நம்ம உயிருக்குள்ளே அந்த பரமாத்மா எப்படி ஒன்றா சேருது அப்படின்னா, அது எப்படின்னா செய்யறதுக்கு இளங்குறும்பை நீர் புகுந்த வண்ணமே. அதாவது நம்ம இளநீருக்கு இல்லையா, அந்த இளநீருக்குள்ளே தண்ணி எப்படி வருது, எப்படி வருதோ அது மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே அந்த பரமாத்மா ஒன்றா சேர்ந்துருக்கு. ஐயன் மெய்யகம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பது இல்லையே. ஐயன் மெய்யகம் நம்ம உடம்புக்குள்ளே ஐயன் உள்ளே ஒன்றா சேர்ந்துடுச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் பேச மாட்டோம். யார்கிட்டையும் நான் என்னது தேவையில்லாமல் யார்கிட்டையும் இதுவும் நம்ம கண்டுக்க மாட்டோம் யாரையுமே. அந்த சித்தர்கள்லாம் அப்படி தான் நினைப்பாங்க. அதான் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அக்கரம் அனாதியோ ஆத்துமம் அனாதியோ புக்கிருந்த பூதமும் புலங்களும் அனாதியோ தக்கமிக்க நூல்களும் சாத்திரம் அனாதியோ தற்பரத்தை ஊடறுத்த சத்குரு அனாதியோ. எது முன்னாடி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனாதினா என்ன அப்படின்னா தோற்றம் எப்போ அப்படின்ட்டு தெரியாதது, அதான் அனாதி. அப்போது எது அனாதி? அக்கரம் அனாதியோ அப்படின்னா என்னது? அக்கரம் நம்முடைய உடம்பா சொல்லுவோம் இல்லையா, அது ஆத்மம் அனாதியோன்னா நம்முடைய ஆத்மா அனாதியோ. புக்கிருந்த பூதமும் புலங்களும் அனாதியோ. அந்த ஐம்பூதங்கள் புலங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அது 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 ஃபஸ்ட்டு வந்துச்சா? தக்கமிக்க நூல்களும் சாத்திரம் அனாதியோ. புக்ஸு சொல்கிறாங்க இல்லையா, நூல்கள் சித்திர பாடல்களில் சொல்கிறாங்க இல்லையா, புக்கு நூல்கள், அது ஃபஸ்ட் வந்துச்சா? இல்லை சாத்திரம் அனாதியோ, இந்த சாத்திர சம்பிரதாயங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அது அனாதியோ. தற்பரத்தை ஊடறுத்த சத்குரு அனாதியோ. தற்பரத்தை ஊடறுத்த சத்குரு நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இல்லையா, பரம், அந்த பரத்தை நமக்கு காமிக்கக்கூடியது தான் எது? சத்குரு. அந்த சத்குரு அனாதியோ. எது ஃபஸ்ட்டு வந்துச்சு? எது ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. எது அக்கரம் அனாதியோன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம், ஆத்மா இருக்கக்கூடிய இடம், அதாவது நம்முடைய உடம்பு, அது அனாதியா? இல்லை அந்த ஆத்மா அனாதியா? இல்லை புக்கிருந்த பூதமும் புலங்களும் அனாதியா? தக்கமிக்க நூல்களும் சாத்திரம் அனாதியா? தப்பரத்தை ஊடறுத்த சத்குரு அனாதியா? எது அனாதி? எது முதல்ல வந்தது எது அப்படின்ட்டு கேட்குறாங்க.